கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா, பெந்தைக்கோஸ்தே நாள். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 49வது நாள், அதாவது 50வது நாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் 49வது நாள். அப்படி அந்த நாளில் அது ஒரு பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்னு தான் வேதத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அந்த அந்த வேர்டு இன்னைக்கு ஒரு டினாமினேஷனாகவே இருக்குது, பென்டெக்கோஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய சர்ச்சஸ், பென்டெக்கோஸ்டல் சர்ச், பென்டெக்கோஸ்டல் ஃபுல் காஸ்பல் சர்ச், பென்டெக்கோஸ்டல் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு டினாமினேஷன்ஸே இருக்குது நிறைய. இந்த பென்டெக்கோஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு கீழாக நிறைய டினாமினேஷன்ஸும் இருக்குது. அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். இது ஒரு கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல், ஒரு கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல். எதை முக்கியமாக ஒரு கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்கன்னா, எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த 49வது நாள், அதாவது இந்த 50th டேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அன்றைக்கு அங்கே இருந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர், அப்புறம் இயேசுவினுடைய தாய், இன்னும் சில பெண்கள், கிட்டத்தட்ட அந்த மேல் வீட்டு அறையில் ஒரு 120 பேர் இருந்த அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி வந்து எல்லாரையும் நிரப்புனார். அக்கினிமயமான நாவுகளினால் அவர்கள் பேசினார்கள், பற்பல பாஷையில் பேசினாங்க. அப்போ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கு முன்னாடி அந்த அனுபவம் இல்லை. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பென்டெக்கோஸ்ட்ன்ற அந்த வார்த்தை ஒரு கிரீக் வேர்டு. அதுக்கு 50th அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. அப்போ இந்த 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 வார்த்தை அந்த அந்த வார்த்தையில் மட்டும் இல்லை, அந்த பென்டெக்கோஸ்டல் சர்ச்சில் இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளே வர வேண்டும். அன்றைக்கு அந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளில் இது நடந்தது. அவங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவங்க வேறு விதமான அனுபவத்துக்குள்ளாக போனார்கள், அதுவரைக்கும் அனுபவித்திராத அனுபவத்துக்குள்ளாக. இன்றைக்கு இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் பெந்தைக்கோஸ்டல் அந்த டினாமினேஷன்ஸில், அந்த சர்ச்சஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்படி மட்டும் கிடையவே கிடையாது. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் எல்லா டினாமினேஷன்ஸ்லையும் எங்கே யார் எப்படி இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷன்ஸ் இருந்தால், அது ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்லாம் இருந்தால், மெயின்லைன் சர்ச்சஸாக இருந்தால் கூட சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் நிரப்புவார், அபிஷேகத்தை கொடுப்பார், ஆவியின் வரங்களினால் செயல்படுவார், அந்நிய பாஷையினால் அவர்களை நிரப்புவார், பேச வைப்பார், பயன்படுத்துவார், ஆவியின் வரங்களை கொடுப்பார். யாருக்கும் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவனே கிடையவே கிடையாது. சரியா? அதனால் இன்றைக்கி நீங்கள் வாஞ்சித்து கேட்கும் பொழுது, அவர்கள் ஒரு 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. இயேசு வந்தார், 40 நாள் இருந்தார், உயிர்த்தெழுந்தார், 40 நாள் இருந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார், அவர் போயிட்டார், அவ்வளோதான், நம்ம போய் நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல், அந்த 10 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து 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 ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் இறங்கி வந்தார். அப்போ நீங்களும் நம்மளும் வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நம்மளையும் ஆண்டவர் நிரப்புவார். நான் ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சை சேர்ந்தவன் தான், ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவன், பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவன். தென்னிந்திய திருச்சபையை தான் ஒரு மையமாக, அங்கே தான் அங்கத்தினராக நாங்கள் இருக்கிறோம். இப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சபைக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டபடினாலே, அவரோடு கூட நான் நெருங்கினபடினாலே, என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனலாக்கினார், என்னை ஆவின் வரங்களினால் நிரப்பினார், பற்பல பாஷைகளை பேச வச்சார். ஆவின் வரங்கள் எனக்குள்ளே இருந்து செயல்படுகிறது, ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை. நான் இது சொல்லுவதற்காக இல்லை, என்னை குறித்து சொல்லுவதற்காக அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக அவர் என்னை இந்த நாள் வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த மாதிரி இந்த சீஷர்கள் மாதிரியே அதற்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரின் அபிஷேகம் பண்ண பிற்பாடு அதற்கு பின்பாக ஒரு அனுபவம் உண்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தியானித்தோம். அந்த மாதிரி ஆவியின் அபிஷேகம், ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அது ஒரு பெரிய ஒரு
ஒரு கட்டாயமாக இருக்கிறது. நம்ம வாஞ்சிக்கும் பொழுது நம்ம எந்த டினாமினேஷனாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட நீ பேசுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பெந்தைக்கோஸ்து நாளில் உம்மை நாங்கள் நினைக்கிறோம். எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஏறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.